ஜாலியா தான் கட்டி அடைத்து ஒரே ஒரு மண்ணு சாப்பிடுறது மனுஷன் நாங்கன்னா சாப்பிடுறோம் மண்ணு கூட சாப்பிடுறோம் வீணா மண்ணுக்கு பொறுத்துமா கட்டி அடைத்து ஒரே ஒரு முட்டை கொடுக்க முடியாது இறுதியாக கேட்கிறேன் முடியாது 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 என்பது செவிடியாம் உண்டு எங்க சரித்திரத்திலே கிடையாது மச்சான் அந்த ஆயுதத்தை அடிக்கிற அடியில நீயா போடுக்கணும் மறைச்சாதே விவரம் பத்தாது இது மாதிரி மறைச்சாது கட்டி அழைத்து முத்தம் கொடுத்து விட்டால் ஈரோடு போகலாம் என்ன சொல்ற ஊத்துக்காடு கோயில கடை வெட்டாங்களா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா முடியாது என்பது அபராதில கிடையாது நாய் பிய வாயா ஓய் மச்சான் அந்த குரு யாரு விட்டு
விடா பையா பூரா முத்து பொண்ணை வைக்கா போற நாய் சிறப்பு வைக்கா போறதார வந்து சூத்த கீச்சிருப்போம் ஒரு சான்ஸ் கேட்டு கொடுத்தா என்ன தேச்சிக்கிற வர வைக்கலாம் வாரி போட்டு போட்டேன் இனிமேல இருந்தா ஏமா என்ன கருப்பு வைக்கிறேன் இவ்வளவு நேரம் போட்டு அம்மா அழகம்மா என் தங்குச்சி அந்த பாவி உன் வாயை பீசிட்டாங்க அந்த பாவி அழாதப்பா அண்ணன் நாங்க பாத்து பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடியதை கற்பாய்ச்சம் அந்த பாவி உன் கற்பு அழிச்சுட்டாடா கற்பு போனா என்னம்மா எதனா ஷோப்பு வேலை முடிஞ்சதுன்னா அம்மா வீட்டுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் நான் கோர்ட்டுக்கு போய் வைக்கிற பாக்குறேன்னா சுத்த அர்த்தம் எங்க வாழ்க்கையில திருமணம் வேண்டுமா உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருடைய கற்பை சூறையாடி உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிறீங்க இவனை கட்டிக்கோ என் கண்ணு முன்னாடியே வைக்க போறவங்கள தள்ளி போவான் எவன் குழந்தைக்கு எவன் பேரை இட்டுடா வைக்கிறேன் நானா கம்பெனில இட்டுவா என்னடா மத்த என் பேர் வேற பையன் எவன் எவனை வைக்கலான்னு திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களுக்கு கற்பை சூறையாடி இருப்போம் உடம்புல உயிரை ஓடுது அம்மால ஓடு திருமணம் செய்து கொள்ளுங்கள் வேலை முடிஞ்சுன்னா கிளம்பணும் அப்படி சொல்லு போக முடியாதா போக முடியாதா என்ன போய் சொல்லுவீங்க ஜாலியா இருந்தானே கம்மி பார்த்தீங்களா எது கொஞ்சம் மட்டும் சொல்றேன் மம்மும் கொச்சுக்கத்தெல்லாம் வாங்கி தரேன்னா ரொம்ப பிடிக்குமே தேன் மிட்டாயி இதெல்லாம் வாங்கி தரேன் குச்சி மிட்டாயா போனாச்சு சாக்கோ பாரு எல்லாம் விட்டு போன வருஷம் சாப்பிட்டு கிடையாது சாப்பிடுறியாமா அண்ணன் இவன் நீதிமன்றம் செஞ்சு மண்டலத்தில் உரையிட்டா யாருக்கு ஆபத்து உனது பதவி பறிபோக வேண்டும் ஐயா அவன் ஏழையாக பிறந்தாலும் கோழையாக பிறக்கவில்லை வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார் ஒருவேளை நம் இடத்திலே தப்பித்து சென்று நீதிமன்றம் சென்று விட்டால் ஆபத்து எனக்குத்தான் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் அது உன்னை சேர்ந்தது என்னை சார்ந்தது சொல்றா கொண்டு வா காலை
அப்படியா? கட்டனா இவன கட்டனா எனக்கு அவளுக்கு திருமணம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்நாட்டு அமைச்சர் சொல்வதற்கே வாய்ப்பு. ஆகையால் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் உன்னை கற்பழித்து விட்டா கற்பழித்த பிள்ளையை திருமணம் கட்டி வேணும்.